வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கோயிலை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புதுச்சேரி மாவட்டத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த நகரம் நமக்கெல்லாம் தெரிந்த நகரம்தான் இல்லையா? இந்த நகரத்தில் கடற்கரை சாலையில் எகிப்து பாணியில் ஒரு பிரமிடு நடராஜர் கோயில் உள்ளது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க இன்னைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு கோவில் அப்படின்னு பார்த்தாக்க நம்ம நினைவுக்கு வருவது என்னது? கொடிமரம், நந்தி, உயர்ந்த ராஜகோபுரங்கள், அதில் உள்ள கலசங்கள், சிற்பங்கள், மண்டபங்கள், திருக்குளங்கள், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனால் இந்த புதுச்சேரி மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்த கோயிலை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அற்புதமான கோயில், அதிசயமான அற்புதமான, நாம் நினச்சி பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு பிரமிடுக்குள்ளே நடராஜர் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாருங்க. இதோட ஸ்பெஷல் என்னன்னாக்க, உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் அளவில் எகிப்திய பிரமிட் வடிவில் ஒரு அதிசய சிவன் கோயில் இங்கே கட்டியிருக்காங்க. அதுவே பிரமிட் நடராஜர் கோயில். இதை முதன் முறையாக பார்க்குறவங்க ரொம்ப திகைச்சு போயிடுவாங்க. ஏன்னு பார்த்தாக்க, இது சாதாரண கோவில் கிடையாது. ஆன்மீகம், தியானம் எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இது. பார்க்க போனாக்க ஒரு அரிய தெய்வீக மையம் அப்படின்னு இதை நாம் சொல்லலாம். கடற்கரையோரத்தில் ஒரு அற்புதமான ஆலயம், ஒரு ஆன்மீக அதிசயம் நிறைந்த ஆலயம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த புதுச்சேரிக்கு போகும்போது கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த அருமையான கடல் காற்று வீசும் சாலையில் புதுக்குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் தான் இந்த அதிசயமான பிரமிட் சிவாலயம் அமைந்துள்ளது. நேச்சுரலாக நாம் பார்த்தோம்னா எல்லா சிவன் கோவில்களும் திராவிட கட்டிட கலைபாணியில் அமைந்திருக்கும். ஆனால் இது மட்டுமே எனக்கு தெரிந்து சற்று வித்தியாசமாக எகிப்து பிரமிடுகளை போன்ற முக்கோண வடிவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. இதோட இந்த வித்தியாசமான தனித்துவமான தோற்றம் இந்தியாவில் மட்டுமுள்ள பக்தர்களையும் தாண்டி பல வெளிநாட்டு பக்தர்களையும் ஈர்க்கும் ஒரு அற்புத ஆன்மீக மையமாக திகழ்கிறது. அங்குள்ள பக்தர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர், இங்கு தியானம் செய்கின்றனர், பல நன்மைகள் தமக்கு விளைவதாக எடுத்துச் சொல்லுகின்றனர். சரி, இவங்க ஏன் பிரமிட் வடிவத்தை கையாண்டாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாமா? பண்டைய காலத்தில் எகிப்து பிரமிடுகள் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் சக்தி கொண்டவையாக திகழ்ந்தன, இப்பொழுதும் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு எகிப்தியர்கள் நம்பினார்கள் இல்லையா? அது ஒரு உண்மைதான். பல சயின்டிஸ்ட் கூட ஆய்வு நடத்தி ஆய்வு குறிப்புகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரமிடுகளில் நாம் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது மன அமைதி அதிகரிக்கிறது, உடல் மற்றும் நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது, அந்த மனதுக்கு இருக்கும் ஆற்றல் சமநிலையை அடைகிறது, கவனம், சிந்தனை மற்றும் ஆன்மீக உணர்வு நமக்கு மேம்படுகிறது. இந்த கருத்துக்களையெல்லாம் மனதில் கொண்டே இந்த சிவாலயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோயிலோட அமைப்பு பெரிய பெரிய எகிப்து பிரமிடுகளை முன்மாதிரியாக கொண்டு 50.51 கோண அமைப்புப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை யார் கட்டியிருக்கா தெரியுமா? ஜம்மு காஷ்மீர் அரச வம்சத்தைச் சேர்ந்த கரண் சிங் அப்படிங்கிறவர் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தராம். அது இல்லாமல் முன்னாள் மத்திய அமைச்சரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. 2000ஆம் ஆண்டு இவர் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு 2004 சுனாமி வந்தது இல்லையா? அப்போ இந்த கோயில் பயங்கர சேதமடைந்துள்ளது. மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஆன்மீகத்தை ஆண்டவன் கைவிட்டுருவானா? விடமாட்டான் இல்லையா? 2006ஆம் ஆண்டு ஆரோவில் காட்ஸ் இன்ஸ்டிடியூட் உதவியுடன் மீண்டும் இந்த கோவில் அருமையாக எழுப்பப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்று ஒரு சிறந்த ஆன்மீக மையமாக, ஒரு சிறந்த சிவாலயமாக
விளங்குகிறது. கருவறையில் அதிசய நடராஜர் அற்புதமாக அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் கருவறையில் ஐம்பொன்னாலான கார்ணேஸ்வரர் நடராஜர் அற்புதமான நடன கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த அதிசயமான அற்புதமான நடராஜர்கிட்டையும் ஒரு அற்புதம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆண்கள் அணியும் தோட்டை இவர் தனது வலது காதிலும், பெண்கள் அணியும் தோட்டை தனது இடது காதிலும் அணிந்திருக்கிறார். இந்த ஆலயத்தோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்க்கலாமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களை நடராஜரின் முகத்தில் விழ வைக்கிறார். இந்த கட்டிட அமைப்பு அற்புதமான கணித மற்றும் வானியல் அறிவை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக பல பக்தர்கள் பல இடங்களில் வெளிநாடுகளிலிருந்து எல்லாம் வருகின்றனராம். தியானமும் இங்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தியானம் செய்யும்போது பிரமிடில் இருந்து நமக்கு பிரபஞ்ச சக்தி 3 மடங்கு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரும் பக்தர்களுக்கு இலவச தியான பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. இந்த கோவிலில் கைலாசபதி லிங்கம், சிவகாமி அம்மையார், விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் போன்ற தெய்வங்களும் அருள்பாலிக்கின்றனர். கோவிலுக்கு வெளியே பெரிய சிவபெருமானும் நந்தியம்பெருமானும் ஒரு சூலாயுதமும் காணப்படுகின்றன. இங்கு வருகிற பக்தர்கள், இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது, மன அழுத்தம் குறைகிறது, கவலை குறைகிறது, எங்களுக்கு கோபம் அடங்குகிறது, நல்ல தீர்வை எடுக்கும் திறன் கிடைக்கிறது, தியானத்தில் நல்ல கவனமும் முன்னேற்றமும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாலையில் இங்கு வந்து வழிபட்டுட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் இது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக மையமாகவும் திகழ்கிறது. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கிறது. அதுபோல் மாலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கிறது. சில கோயில்கள் மனித மனத்தை மாற்றும் வல்லமை மிக்க கோயில்களாக திகழ்கிறது. அதுபோல இந்த கோயிலும் உள்ளது. எனவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், மனம் அமைதி பெறும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.